யாரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்காக நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் கிராம சுசேஷத்தின் ஊழியத்தின் சார்பாக இந்த ஏரியா பெரியவர் சிறியவர் ஒவ்வொரு பேரையும் நாங்கள் அந்த இடத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளைகள் வருகிற இடத்திலே ஆசீர்வாதம் உண்டு என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாகவே ஆசீர்வாதம் உண்டு. உங்களுக்கு எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும், பிரச்சனையாக இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், எந்த நிந்தனைகளாக இருந்தாலும், உங்களை கர்த்தர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று என் இயேசு சொல்லியிருக்கிறார். உண்மையாகவே இளைப்பாறுதல் தருவார். நமக்கு ஒருவேளை சூழ்நிலை இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாகவே விடுதலை கொடுக்கிற தேவர். நீங்கள் நினைக்கலாம், நான் என்னுடைய மகளுக்கு கல்யாணம் ஆகவில்லையே, என் மகனுக்கு கல்யாணம் ஆகவில்லையே, ஏன் இந்த வேதனை அப்படி என்று நீங்கள் நினைக்கலாம். வேதனைகள் எவ்வளவு இருந்தாலும் நீங்கள் இயேசுவை நம்புவீர்கள் என்று சொன்னால், ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆக வேண்டுமே என்று நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் கர்த்தர் இளைப்பாறுதல் தருகிற தேவர். நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய வீடு கட்ட முடியவில்லையே, என் பிள்ளைக்கு மகளுக்கு கல்யாணமாகி குழந்தை பிறக்கவில்லையே என்று அவ்வளவு சூழ்நிலையில் இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்கள், உங்களுக்காக இளைப்பாறுதல் தருவேன் என்று என் இயேசு சொல்லியிருக்கிறார். உண்மையாகவே 38 வருடமாக ஒரு மனிதர் வியாதியிலே படுத்திருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், எனக்கு 2 நாள் 3 நாள் படுத்திருந்தாலே எவ்வளவோ ஆஸ்பத்திரி செலவாகிறது, மகனுக்கு விடுதலை கிடைக்கவில்லையே என்று பாருங்க. இந்த மகன் 38 வருடம் ஒரு மனிதன் வியாதியிலே படுத்திருக்கிறார் என்று நினைத்தால் நீங்கள் எப்படி நினைப்பீர்கள் சொல்லுங்கள்? எவ்வளவு வேதனைப்படுவீர்கள் சொல்லுங்கள்? எவ்வளவு கஷ்டப்படுவீர்கள்? என்னடா வாழ்க்கை இப்படிதானா? என்னுடைய சூழ்நிலைகள் இப்படிதானா? எனக்கு என்னுடைய சூழ்நிலைகளில் நான் வாழ முடியுமா என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த மனிதர் பாருங்க, 38 வருடம் வேதனையோடு படுத்திருக்கிற போது ஆண்டவரை அந்த ஒரு பெதஸ்தா குளம் என்று இருக்கிற குளத்திலே எப்படிப்பட்ட வியாதியாய் அந்த குளத்தை கலக்கும் போது அந்த குளத்திலே இறங்குறவர்களுக்கு உடனே விடுதலை உண்டு. ஆனால் இந்த மனிதனுக்கு அவருடைய சொந்தக்காரர் எல்லாருமே யாருமே அவரை காப்பாற்ற ஒரு மனிதனும் இல்லை. அது தூக்கி குளத்திலே விட்டால் அவர் சுகமாகி விடுவார், அவருக்கு பிடித்து விடுவதற்கு யாருமே இல்லையே என்று வேதனையோடு படுத்திருக்கும் போது ஆண்டவர் வருகிறார் பாருங்க. அவர் நினைக்கிறார், நீங்கள் நினைப்பீங்க எனக்கு ஆண்டவர் உதவி செய்வாரா, எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரா? நீங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் நீங்கள் கர்த்தரை அறிந்தாலும் அறியாவிட்டாலும் எல்லாருக்கும் ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுங்க என்று நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். அந்த 38 வருடமாக படுத்தவர் ஆண்டவர் வந்தார் பாருங்க. போ, நீ படுக்கையை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லி அவனை சுகத்தை பெற்று ஆண்டவர் கொடுத்தார் பாருங்க. அப்படியாய் உங்களுக்கு யாராவது வியாதியாக இருக்கிறீர்களா, பலவீனத்தில் இருக்கிறீர்களா, சோர்வில் இருக்கிறீங்களா, என்னுடைய சூழ்நிலை இப்படியா இருக்கிறதே, அதுக்கு எனக்கு விடுதலை இல்லையா என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் வாங்க, எங்ககிட்ட கர்த்தருடைய ஊழியக்காரர் இருக்கிறார்கள், ஜெபிப்பார்கள். உடனே உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற தேவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.